everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த ஒரு லுக் தான் நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். சோ இன்னைக்கு காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸिमम வந்து 250 இல்ல 200 குள்ள தான் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் 350 அந்த ரேஞ்சில இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வந்து எல்லாமே ஒர்த் மணி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ கம்மியான அமௌண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய மேக்கப் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த லுக் எப்படி பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So skin வந்து நான் prep பண்ணிக்கிறதுக்கு as usual என்னோட go to favorite தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து Dermavive ஓட Hydra cleanser. இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் கேமராலயே. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் வந்து Neutriderm ஓட விட்டமின் E மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ரெண்டுமே வந்து என்னோட அப்சல்யூட் ஃபேவரட். அதுவும் மேக்கப்புக்கு முன்னாடி நான் கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் வந்து தவறாம பண்ணிடுவேன். அண்ட் நீங்க வந்து ரெகுலரா என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து மேக்கப் அதிகமாக போடுற ஒரு ஆள் நல்ல ஒரு பேஸ் தேடிட்டு இருக்கீங்க உங்கள் மேக்கப்புக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. நான் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசரை ஃபேஸ் ஃபுல்லாக ஜென்ரஸாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ப்ரைமருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர்ஸ் இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைமர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் எல்லாமே ஓரளவுக்கு போர்ஸை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஆல்சோ வந்து ஆயிலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை மெயினாக எங்கே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நோஸ்க்கு சைடில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அங்கே தான் எனக்கு வந்து போர்ஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரைமர் அஃபோர்டபுள் ரேஞ்சில். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து மிஸ் கிளேரோட எவ்ரிடே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ரீசன்ட் டேஸ் ஃபேவரட்டாக இருக்குது. இதை நான் வந்து 2-3 டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் நிறைய ஷேட்ஸ் கூட இருக்குது. டீப்பர் ஸ்கின் டோனு கூட ஷேட் ரேஞ்ச் இருக்குது. அதுதான் இதில் வந்து ஒரு பெஸ்ட் பார்ட். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளும் கூட, ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். நல்ல கொஞ்சம் ரன்னி டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்கும். கவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷர்ட் டு மீடியம் கவரேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இதை வந்து செகண்ட் லேயர் கூட பில்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டாக கொஞ்சம் கேக்கி ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு லைட் வெயிட்டான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக இது நான் வந்து சொல்லுவேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே டார்கெட் பண்ணி பண்ணணுமோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து டாட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பியூட்டி பிளெண்டரோ இல்லை ப்ரஷ் வச்சோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாட் பண்ணி பண்ணுறது வந்து ட்ரை ஆகிடுது, அங்கங்கே திட்டாகுது, பேட்ச் விழுது அப்படின்னா டேரெக்டாக ஸ்பஞ்சை வந்து ஃபவுண்டேஷனில் தொட்டுட்டு அப்படியே ஃபேஸில் வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு பொதுவாக வந்து பிளெண்டர்லேயே ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணுறது தான் பிடிக்கும். பட் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் நிறைய லாஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஒரு பக்கமாக நீங்கள் டாட் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். என்டையர் ஃபேஸ்க்கும் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளெண்ட் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக கொஞ்சம் டாட் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நார்மலாக நான் எப்போதும் வழக்கமாக பண்ண மாதிரியான ஒரு ஸ்டெப் நான் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி எனக்கு எங்கெல்லாம் தேவையோ எல்லா பக்கமும் நான் வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் ஃபவுண்டேஷனே வந்து என்னுடைய காதுக்கும் கழுத்துக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். என்னுடைய ஷேட் வந்து இதில் தெரியல, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஈவனாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் பெஸ்ட் லிக்விட் கன்சிலர் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ஃபார்முலா, இதோட ஷேட் ரேஞ்சும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லோவும் இருக்காது, ரொம்ப ஆரஞ்சாகவும் இருக்காது. ஒரு ஷேடுமே வந்து ரொம்ப யூனிக்காக இந்தியன் ஸ்கின் டோனுக்காகவே மேக் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ரொம்ப குயிக்காலாம் ட்ரை ஆகாது. சில கன்சிலர் குயிக்காக ட்ரை ஆகி அங்கங்கே பேட்ச் மாதிரி ஆகிடும். பட் இது அந்த மாதிரி ஆகவே ஆகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னுடைய டார்க் சர்க்கிளில், எனக்கு டார்க் ஸ்பாட்ஸில், அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காகவும் நான் வந்து நோஸோட சென்டரில், ஃபோர்ஹெட்டில், சின்லையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி சேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிலரில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்திங்க அப்படின்னா 06 அப்படின்ற ஷேடில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் மாதிரி இருக்கும். 02 இல்லை 03 நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி ஓவரான ஹைலைட்டிங் எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும் என்னுடைய ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய கன்சிலர் மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பேஸை வந்து லாக் பண்ணி செட் பண்ணுறதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு லாக்மேயோட ரோஸ் பவுடர், லூஸ் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் பிங்க்னு நினைக்கிறேன், அந்த ஒரு ஷேடில் இருக்குது. நல்ல ஒரு பிங்க் அண்டர் டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு நார்மலான ஒரு சாஃப்ட் பவுடராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப ரோஸ் கலரில் ஒரு பவுடர் இருக்குது, அது வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு எல்லோ டோன் மாதிரி இருக்குது,
வித் கொஞ்சம் பிங்க் அண்டர்டோன்லேயும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்குது. இப்படி ஒரு பவுடர் இருக்குது, அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நல்ல ஏரியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்கின்ல அந்த ஒரு ஹெவியான கேக்கி ஃபீலிங் இருக்கவே இருக்காது. நல்லா குயிக்காக நம்ம மேக்கப்பை வந்து செட் பண்ணிடும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கொஞ்சமாக ஸ்பஞ்சிலே எடுத்துகிட்டு என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாத்தையுமே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். என்னோடய கழுத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு அப்படியே என்னுடைய நெக்கில் இயர்ஸ்லேயும் போட்டு நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ஐ மேக்கப் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய டார்க் பிளாக் கலர் ஷேட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஆங்கிள்டு ப்ரஷ்ல எடுத்துகிட்டு என்னுடைய ஐப்ரோஸை கீழே நான் வந்து லைன் பண்ணிப்பேன். ஸோ கீழே வந்து ஃப்ரண்ட்லேருந்தே நான் வந்து லைன் பண்ணிப்பேன். பட் எடுத்த உடனே கொண்டு போய் ஃப்ரண்ட்டில் ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் பின்னாடியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷில் ப்ராடக்ட் கம்மியானதுக்கப்புறமா கீழே ஃப்ரண்ட்லேயுமே நான் வந்து ஒரு குட்டி லைன் வந்து போட்டுப்பேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நிறைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே வந்து ஃபில் பண்ணிப்பேன். மேலே ஃபில் பண்ணும்போது நான் வந்து ஃப்ரண்ட்டில் தொடவே மாட்டேன். கீழே போட்டிருக்க லைன் மட்டும் தான் ஃப்ரண்ட்டில், பின்னாடி மற்றபடி 3/4 தான் நான் வந்து பின்னாடி வந்து லைன் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கிடச்சிட்டு இதுக்கப்புறமா நான் வந்து உள்ள ப்ராடக்ட் ஃபுல்லாக லோட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்பூலி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கீழே போட்டிருக்க லைனை மட்டும் மேலே பார்க்க நான் வந்து கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்ட மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுப்பேன். அவ்வளோதான். அதுவே வந்து நமக்கு நல்ல ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் லைட்டாகவும் பின்னாடி நல்லா திக் பிளாக்காகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும், ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னுடைய ஐப்ரோ ரொட்டீன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஐப்ரோஸை நான் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். நான் வந்து சிம்பிள் மேக்கப் போடுறனோ ஹெவி மேக்கப் போடுறனோ கண்டிப்பாக என்னோடய ஐப்ரோஸை நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து நான் தவறாமல் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து என்னுடைய ஷார்ப் டிஃபைன்ட் ஐப்ரோஸ்க்கு ஒரு பெரிய ரீசன். நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க உங்கள் ஐப்ரோஸ் ஃபில்லிங் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. நான் மறக்காமல் ஐப்ரோ ஃபில் பண்ண உடனே அதை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுதான் வந்து மெயின் ரீசன். நீங்களும் ஃபவுண்டேஷனோ கன்சிலர் ஏதோ ஒன்று போட்டு ஐப்ரோஸை கீழே க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா லிப்ஸையுமே நான் வந்து சேம் கன்சிலர் யூஸ் பண்ணி நீட்டாக வந்து க்ளீனும் பண்ணிவிட்டேன். ஸோ தட் நெக்ஸ்ட்டு போடுற ஐஷேடோக்கு பேஸாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதையுமே வந்து பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா ஐஷேடோக்கு நான் வந்து பியூட்டி கிளேஸ்டோட கலர் போர்டு இருக்குல்ல, ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வந்து ஒரு க்ரீன் கலர் அவுட்ஃபிட் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, NYBலேருந்து ஒரு லிக்விட் ஐலைனர் இருக்குது என்கிட்ட, க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதை என்னோடய கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ப்ரஷ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே என்னுடைய லிட்ஸில் நான் வந்து போட்டுக்கிறேன். சென்டரில் இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் எல்லாத்துலேயுமே சேர்த்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து நெக்ஸ்ட்டு நான் போட போகிற ஐஷேடோக்கு ஒரு பேஸாக இருக்கும். அப்போ தான் எனக்கு நல்லாவே ஒரு திக்கான க்ரீன் கலர் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக இதை ஒரு பேஸாக நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் காஜல் கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு அவ்வளோ டார்க்கான க்ரீன் வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஒரு க்ரீன் லிக்விட் ஐலைனரே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சேம் அந்த பியூட்டி கிளேஸ்ட் ஐஷேடோ பேலட்லேருந்தே க்ரீன் கலர் எடுத்து என்னுடைய லிட்ஸில் நான் வந்து அந்த க்ரீனுக்கு மேலே வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு திக்கான க்ரீன் கலர் எனக்கு கொடுக்கும். ஸோ நல்லா க்ரீன் கலர் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு கலருக்கு வர வரைக்கும் நான் வந்து கோட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சேம் பியூட்டி கிளேஸ் பேலட்லேருந்தே ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் கார்னர் க்ரீஸ்லேயுமே போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ தூரம் அந்த க்ரீஸ் கலர் வந்து போதும்னு தோணுதோ அந்தளவுக்கு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ அந்த க்ரீன் அண்ட் ப்ரௌனும் நல்லா மெர்ஜ் ஆகணும், அது வரைக்குமே நான் வந்து தரவாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு க்ளீனான ப்ரஷ் எடுத்துகிட்டு என்னுடைய ட்ரான்சிஷன் ஷேடையுமே வந்து ஓரளவுக்கு நான் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லாவே ஒரு ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு. சேம் ப்ராசஸே நான் வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயுமே வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதே அந்த லிக்விட் க்ரீன் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே வந்து டார்க் க்ரீன் கலர் ஐஷேடோ வந்து போட்டுக்கிறேன். அண்ட் அகைன் மேலே யூஸ் பண்ண டார்க் ப்ரௌன் ஷேடையுமே வந்து கீழேயுமே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மேலே என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணிங்களோ அதே ஸ்டெப்பை வந்து கீழே ரிப்பீட் பண்ணால் தான் ஐஸ் பார்க்குறதுக்கு கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி நான் ஐலைனர் காஜல் எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. டேரெக்டாக நான் வந்து மஸ்காரா போய்க்க போகிறேன். ஸோ மஸ்காராக்கு நான் வந்து மார்ஸோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு இப்போது ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மஸ்காரா சூப்பராக செட் ஆகியிருக்கு இப்போது. ஸோ வால்யூம் நல்லாவே கொடுக்குது, லேஷஸ்க்கு லென்த்துமே நல்லா கொடுக்குது. பட் இது வாட்டர் ப்ரூஃபான்றது எனக்கு தெரியல, அதை நான் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதை வந்து என்னுடைய 2 அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷ்லையுமே வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன், திக்காக கோட் பண்ணிக்கிறேன். 2 டைம்ஸும் நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன் செகண்ட் கோட்டிங். ஸோ தட் எனக்கு நல்லாவே ஒரு ஃபுல்லரான ஐஸ் கிடைக்கும் அப்படின்னு. மஸ்காரா போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அகைன் ஃபேஸ் மேக்கப்பில் நான் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ காண்டோருக்கும் சேம் ஐஷேடோ பேலட்லேருந்தே ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு என்னுடைய 2 சைட் சீக் போன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணி ஸ்கல்ப் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு. அண்ட் எனக்கு ஃபோர்ஹெட்டில், ஜா லைனில், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்க்கு சைட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோடய நோஸ் அண்ட் ஃபேஸ் இது எல்லாமே வந்து
ப்ளெயினாக ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே ஷேடோஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் ஐஷேடோலேருந்தே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் தனியாக எந்த ப்ராடக்ட்டும் வந்து இன்றைக்கி எடுக்கவே இல்லை. இது வந்து அகெயின் ஒரு டிப் தான். நீங்கள் உங்ககிட்ட வந்து தனித்தனியாக தான் ப்ராடக்ட் வச்சுக்கணும் கிடையாது. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து வெர்சடைலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மேக்கப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அகெயின் ப்ளஷ்ஷுக்குமே நான் வந்து சேம் ஐஷேடோ பேலட்லேருந்தே நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் எடுத்து என்னுடைய 2 சைட் சீக்ஸ்லையுமே நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஐஷேடோன்றதுனால நல்லாவே பிக்மெண்டடாக இருக்கும். நம்ம பார்த்து ஒர்க் பண்ணிக்கணும். ரொம்ப லைட்டாக எடுத்தாலே அது வந்து திக்காக அப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து ஐஷேடோலேயே அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நல்ல தரவாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து சேம் ப்ளஷ்ஷே கொஞ்சமாக நோஸ் அண்ட் சின்லேயுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஹைலைட்டர் அதுவுமே நான் வந்து சேம் பேலட்லேருந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவுமே என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் தான். ரொம்ப அஃபோர்டபுள் தான். பட் இதோட அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில், ஃபோர்ஹெட்டில், சின்னில், கியூபிட்ஸ் போ, அதுக்கப்புறமா ப்ரோ போன் அண்ட் இன்னர் கார்னரையுமே நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னர் கார்னரில் கீழே நான் வந்து லோவர் லேஷ் லைன்லேயுமே ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சமாக நான் அந்த மாதிரி கீழே லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அது நல்லாவே ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்க போகிறேன் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி. அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப் பென்சிலை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். 12 or 15 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் செட்டாக காம்போ 12 பீஸாக நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 350 rupees இல்லை 300 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ஒர்த்தியாக தான் இருக்கும். எல்லா கலர்ஸுமே வந்து செம்ம சூப்பராக பிக்மெண்டடாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். என்வேபேன்னு நினைக்கிறேன் அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக்கை வந்து என்னுடைய லிப்ஸில் ஃபுல்லாக நான் வந்து நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி ஆனால் அதுக்கப்புறமா நான் வந்து மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இன்சைட்டோட மேக்கப் ஃபிக்ஸர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்விஸ் பியூட்டியோடது வந்து கொஞ்சம் அந்த ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லாவே கொஞ்சம் பளபளக்கிற லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இன்சைட்டோடது அப்படி கிடையாது. அப்படியே நம்ம மேக்கப் வந்து ஃப்ரெஷ்ஷாக லாக் பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இன்சைட் தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்விஸ் பியூட்டியோட. பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஒரு டியூவி லுக் வரணுன்றதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே ஏர் ட்ரை பண்ண விட்டுறேன். நான் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா அவுட்ஃபிட், ஜுவல்லரி, ஹேர் ஸ்டைல் இதெல்லாமே பண்ணதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து எப்படி நான் வேணும்னு நினச்சோம் அதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப ஓவராக இருக்குமே தவிர மற்றபடி மேக்கப் வந்து அந்தளவுக்கு வந்து ஓவராக இருக்காது. நீங்கள் கரெக்டான அளவில் ப்ராடக்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வாங்கும் போது உங்களுடைய ஷேட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணும்போது அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டும் தான் வந்து கீ உங்கள் மேக்கப் வந்து நேச்சுரலாக தெரிகிறதுக்கு. ஆல்சோ லிப்ஸ்டிக்கும் வந்து நீங்கள் நியூடாக போகிறீங்க அப்படின்னா நியூடாக போய்க்கலாம், போல்டாக போகிறீங்க அப்படின்னா போல்டாக போய்க்கலாம். பட் இன்றைக்கி ஐஸ் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப போல்டாக போயிருக்கனால நான் லிப்ஸ் வந்து கொஞ்சம் நியூட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இந்த லுக். எனக்கு இன்றைக்கி காமிச்ச ப்ராடக்ட்ஸும் சரி, இன்றைக்கான லுக்கும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நம்புறேன். See you on the next video. Until then, bye. Take care.